ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த லார்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 22வது அதிகாரம் 30வது 31வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே நாம் வரும்பொழுது அநேக எதிர்பார்ப்புகள் நமக்கு உண்டு. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் நம்மை சுகமாக்க வேண்டும், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், அவர் நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும் என்று பல எதிர்பார்ப்புகளோடு நாம் ஆண்டவரிடத்துல வருகிறோம். அது போல நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கும் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்பு அவருக்கு அதிகம் உண்டு. வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6, இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். ஆகவே புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் யூதர்கள் அல்ல, நாம் புறதேசத்தார், அந்நியர்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசித்து கிருபையினாலே நம்மளை ரட்சித்து அவர் சமூகத்திலே அவர் பக்கத்திலே வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, கிருபையை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்மை ஆசாரிகள் ராஜாக்கள் என்ற அந்த நிலையிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை தந்திருக்கிறார். எதற்காக இந்த ஸ்லாக்கியம், எதற்காக இந்த பாக்கியத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார்? நமது ஆண்டவர் நம்மிடத்துல 3 காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதை நாம் செய்யாத போது ஆச்சரியப்படுகிறார். நம்முடைய தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக மேலாக கிரியை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு செய்யும் போது அவர் நம்மிடத்தில் அநேக காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். முதலாவது பார்க்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். There was no intercessor. யூத மக்களை விசாரிக்கவும் அவர்களை வழிநடத்தி செல்லவும் அவளுக்கு ஆண்டவர் ராஜாக்களை கொடுத்தார், ஆசாரியர்களை கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். தேவனுக்கு பயந்து உண்மையாக, நீதியாக, நேர்மையாக, பரிசுத்தமாக இருக்க வேண்டிய இத்தகைய ஆவிக்குரிய தலைவர்கள் அவர்களே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சொந்த வழியிலே போனார். இப்படிப்பட்ட செயலானது சாதாரண மக்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு துணிச்சலையும் தைரியத்தையும் தந்தது. ஆகவே அவர்களும் அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 25 முதல் 28 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் செய்த தவறு, பாவங்கள், ஆசாரிகள் செய்த பாவங்கள், சாதாரண மக்கள் செய்த பாவங்களை ஆண்டவர் அங்கு பட்டியலிடுகிறார். ஆவிக்குரிய தலைவர்களுடைய உண்மையற்ற வாழ்க்கையானது சாதாரண மக்களும் பாவம் செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு துணிச்சல் வந்தது. அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கு உங்களை இந்த பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார்.
அப்படி என்றால் நீங்கள் தான் கிறிஸ்துவ நற்குணத்தை பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நீங்கள் தான் மக்களுக்கு நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய 2 அடிப்படை காரியங்களை ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை, முதலாவது நற்குணத்தை வெளிப்படுத்துவனாக இருக்க வேண்டும். 2வது நற்கிரியைகளை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை கூட நாம் செய்யாவிட்டால் நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக எப்படி இருக்க முடியும் என்பதை இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. யூதாவிலே பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டதனாலே தேவனுடைய கோபம் அந்த மக்கள் மேல் இறங்கி வந்தது. ஆகவே கர்த்தர் அந்த எருசலேமையும் அந்த யூதா மக்களையும் இந்த ஆலயத்தையும் அடிப்பதாக கர்த்தர் அவருக்கு தீர்க்க தரிசனமாக எச்சரித்தார். இதை கேட்ட மக்கள் உடனடியாக அவர்கள் மனம் திரும்பி அழுது கர்த்தர் சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அப்படி செய்யாமல் தேவனை நோக்கி ஜெபிக்கவில்லை. 30வது வசனத்தை பார்க்கிறோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாகவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் மக்கள் தேவனிடத்தில் திரும்பி வர முயற்சி செய்கிற ஒரு மனிதர் கூட அங்க இல்லாத ஒரு ஆவிக்குரிய வறட்சியை அங்க பார்க்கிறோம். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நின்று பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியன் கூட இல்லை, ஒரு மக்கள் கூட இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டதான மிகப்பெரிய நோக்கம் மனிதனுக்காகவும் தேவனிடத்திலே தேவ சமூகத்திலே நின்று பரிந்து பேசக்கூடிய மன்றாடக்கூடிய தேவ மக்கள் இந்த நாட்களில் எழும்புகின்றனர். ஏசாயா 59:16 வாசிக்கிறோம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். அவர்கள் ஒரு ஆசாரியனுடைய முதல் வேலையே மனிதர்களுக்காக தேவ சமூகத்திலே நின்று அவன் மன்றாட வேண்டிய. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசாரிகளாக மாற்றியிருக்கிறார். நம்முடைய முதல் ஊழியமே, நம்முடைய முதல் பணியே மக்களுக்காக தேவ சமூகத்திலே நின்று நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். சபைக்கு வருகிற மக்களுக்காக, புதிய ஆத்துமாக்களுக்காக, நம்மை சுற்றிலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். தேவனுடைய கோபம் தேசத்தை அழிக்காதபடிக்கு நம் ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெபித்து ஒரு ரட்சிக்கப்படவில்லையே, நான் இவ்வளவு காலம் ஜெபிக்கிறேன், ஒரு எழுப்புதலும் ஒரு அசைவும் உண்டாகவில்லை என்று. ஆனால் நீங்கள் ஜெபிப்பதனாலே கர்த்தர் அநேக நன்மையான காரியங்களை அந்த பகுதியிலே செய்துதான் வருகிறார். அருமையானவர்களே, நீங்கள் வியாதிஸ்தர்கள் சுகமாக வேண்டும் என்று நீங்கள் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது அநேக மக்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து, அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் பொறுமையோடு கூட காத்திருக்கிறார். நீங்கள் மக்களுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கே குழப்பங்களை நீக்கி, வன்முறைகளை நீக்கி ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். அந்த தேசத்திலே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாயிருக்கும்படி ஜெபித்தால் நிச்சயமாக கர்த்தர் அந்த பகுதியிலே ஆசீர்வாதத்தை நன்மையை தருகிறார். ஆகவே கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏசாயா 63:5 வாசிக்கிறோம். நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிட்டு என்று வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, தாங்கக்கூடிய நாம் ஜெபத்தில் ஒருவர் தாங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாரல் சப்போர்ட் நமக்கு தேவை. ஆகவே இன்றைக்கு விசுவாசிகளுக்காக, புதிய ஆத்துமாக்களுக்காக, நம்மோடு பழகுகிற நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது
ஆண்டவர் நமக்கு கிரியை செய்கிறார். தியானங்களே, சபை மக்களுடைய மிகப்பெரிய வேலை பரிந்து பேசுகிற ஜெபத்தினால் திறப்பின் வாயிலே நிற்க வேண்டும். அழிந்து கொண்டிருக்கும் ஆவிக்குரிய நிலையை நாம் மீட்டெடுக்கும்படிக்கு நாம் தொடர்ந்து தேவ சமூகத்திலே மன்றாட வேண்டும். இப்பொழுது யூதாவிலே அவர்கள் கோட்டைக்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள், எந்த எதிரியும் எங்களை ஒன்றும் தாக்க முடியாது, எங்களுக்கு இந்த கோட்டை ரொம்ப பலமாக இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் தைரியத்தோடு கூட இருந்தார்கள். பாபிலோனியர்கள் அந்த கோட்டையை சுற்றிலும் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். கர்த்தருடைய எச்சரிப்பு அவர்களுக்கு வந்தது. இப்போது சத்துரு வாசல் வரைக்கும் வந்து விட்டான். ஆனாலும் அவர்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. கோட்டை சுவர்கள் எல்லாம், கதவுகள் எல்லாம் பூட்டி விட்டார்கள். நாங்கள் பத்திரமா இருக்கிறோம் என்று நினைத்தார்கள். இருக்கிற உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு தீர்ந்து விட்டது. இப்பொழுது வீரர்கள், அந்த பாபிலோனியர்கள் அந்த சுவரிலே மிகப்பெரிய ஒரு ஓட்டையை போட்டார்கள். உள்ளே போவதற்கான வழியை உண்டு பண்ணினார்கள். திறப்பு தெரிகிறது. சத்துரு உள்ளே வந்து அவர்களை அழிப்பதற்காக கொடுமையான ஆயுதங்களை கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மக்கள் கொஞ்சமும் பயம் இல்லாமல் அதை வேடிக்கை பார்க்கிறவர்களா இருந்தார்களே தவிர கர்த்தருடைய ஒத்தாசைக்காகவோ கர்த்தருடைய உதவிக்காகவோ அவர்கள் ஜெபிக்கவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக திறப்புகளை பார்க்கிறோம். சத்துரு தேசத்துக்கு உள்ளே வந்து அநேக தீமையான காரியங்களை செய்யும்படிக்கு பல தந்திரமான காரியங்கள், மந்திரமான காரியங்கள், பிசாசின் கிரியைகளோடு கூட அவன் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் தேவன் இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு நாம் திறப்பிலே நின்று கர்த்தருடைய ஒத்தாசைக்காக, ஆண்டவருடைய உதவிக்காக நாம் தொடர்ந்து மன்றாடி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தீவிரமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இப்போது நாம் ஜெபிக்காத பட்சத்தில் தேவ கோபம் வரும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. தேவ கோபம் வந்து ஊற்றப்பட்டு அது அழிக்கப்படும். அப்பொழுது யாரும் தப்பிக்க முடியாது. அருமையானவர்களே, ஜெபிக்காத மனிதனும் தப்பிக்க முடியாது, அங்கே மனம் திரும்பாத மக்களும் தப்பிக்க முடியாது. ஆகவே ஒருவரும் ஜெபம் பண்ணாமல் போனதுக்கு காரணம் என்ன? முதலாவது உலக சிநேகம். யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே இந்த உலக சிநேகமானது ஜெபிக்க விடவில்லை. இரண்டாவது காரியம், அஞ்ஞானிகளைப் போல உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். விசுவாசிகள் இந்த உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கையை வாழாதபடி அஞ்ஞானிகளுடைய அந்த மார்க்கத்தை, வழியை நாம் பின்பற்றாதபடிக்கு ஆவிக்குரியவர்களாக, ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் நிச்சயமாக ஆவியானவர் நமக்குள்ள பாரத்தை தருவார். ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சியை தருவார். ஜெப அறைக்கு அவர் நம்மை இழுத்து கொண்டு செல்வார். மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த வாஞ்சியை தருவார். கல்வாரி சிலுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதோ தாகமா இருக்கிறேன் என்றார். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக சிலுவிலே கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அடுத்து பார்க்கிறோம், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வற்புறுத்தலுக்கு தங்களை விட்டுக் கொடுக்கிறவர்கள். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உறவினர்கள் நண்பர்களுடைய வற்புறுத்தல் படி தங்களை விட்டுக் கொடுக்கிறவர்கள். அதனாலே அவர்களால் ஜெபிக்க முடியாமல் போகிறது. நான்காவது காரியம், தேவ பக்தி இல்லாத மக்கள் அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். ஆகவே நாம் உலகத்துக்கு ஏற்ற ஒரு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று வசனம் சொல்கிறது. நம்மளோடு பழகிற நம்முடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு அவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நாம் விட்டு கொடுத்து நாம்
அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியவர்களா நாம் இருக்கக்கூடாது. எந்த மனிதனையும் நாம் பிரியப்படுத்த முடியாது அருமையானவர்களே. ஆகவே முதலாவது நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய பாரத்தோடு ஜெபிக்க இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கோபாக்கினியை தவிர்க்க மோசே அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். யாத்ரா 32:9 முதல் 14 வரைக்கும் இங்க வாசிக்கும் போது, உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். பாருங்கள், மோசே ஒரு ஜெப வீரன். அன்றைக்கு இருந்த இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக இச்சை கொண்டவர்களாக அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார். ஆண்டவர் சொன்னார், மோசே என்னை விட்டு விடு, இப்போது நான் இவர்களை அழித்து விடுவேன் என்று சொன்னபோது மோசே அவன் திறப்பின் வாயில் நின்று நான் விட்டு விட மாட்டேன் என்று சொல்லி அந்த மக்களுக்காக மன்றாடி ஜெபம் பண்ண. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்து தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பாருங்கள், ஜெபம் தேவனுடைய கோபத்தை தணித்தது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாகும். நாம் மக்களுக்காக மன்றாட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசே மட்டும் அன்றைக்கு ஜெபிக்காமல் இருந்திருந்தார். கர்த்தர் அடிக்கட்டும் என்று விட்டு இருந்தார். மக்கள் அநேகர் அழிந்து போயிருப்பார். மிகப்பெரிய ஒரு தீங்கு அந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கும். ஆகவே அருமையானவர்களே, மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காகவே நம்மை திறப்பின் வாசலில் நிற்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டியிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே போய் நின்று மன்றாடக்கூடிய, பக்கத்திலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே உங்களை ஆசாரியர்களாக நிறுத்திருக்கிறார். உங்களுடைய ஊழியம் இந்த நாளில் கண்டிப்பாக தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 106:23 வாசிக்கிறோம், ஆகையால் அவர்களை நாச பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். இதுதான் இன்றைக்கு நம்முடைய ஊழியமாக இருக்க வேண்டும். அருமையான அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, இன்றைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்ற இடத்துல உங்கள் பெயரையும் போட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய உக்கிரத்தை ஆற்றும்படிக்கு ஆண்டவர் சமூகத்திலே நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள். அருமையானவர்களே, ஆதியாகமம் 18:23-32 வரைக்கும் வாசிக்கிறோம். அங்கே ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார். தூதர்கள் ஆபிரகாமை தேடி வந்து ஒரு நல்ல செய்தியை சொன்னார்கள். அதோடு கூட அவர்கள் இப்பொழுது அந்த சோதோம் பட்டணத்தை அழிக்கப் போவதாக சொன்னார்கள். சோதோமிலே அங்கே லோத்து அவருடைய குடும்பம் அங்கே இருக்கிறது. இப்பொழுது ஆபிரகாம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்திலே அவன் மன்றாடினான். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தார்கள், நீர் அதை அழிப்பீரோ என்று அவர் கெஞ்சினார். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பதில்லை என்று கர்த்தர் வாக்குரைத்தார். மீண்டுமாக அவர் ஜெபம் பண்ணுகிறார், 40 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரோ, இப்படி கடைசியாக 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி ஆபிரகாம் ஜெபம் பண்ணுவதை பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஏக்கத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். லோத்துவும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காகவே இந்த ஆபிரகாம் ஜெபிக்கிறார் என்பதை அறிந்த கர்த்தர் லோத்துடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி மற்றவர்களை அழித்து போட்டார். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் அநேகரை அக்கினியிலிருந்து இழுத்து விடக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆகவே யாத்ரா 34:8-9 வாசிக்கிறோம். மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து
எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுகிறார். இந்த அறிக்கையில மோசே தன்னையும் பாவம் செய்த மக்களோடு கூட இணைத்துக் கொண்டு அவர் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். காரணம், அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு ஜனங்கள் மேல கர்த்தருடைய தண்டனை வந்து கொண்டு அவர் மோசே தீவிரமாய் ஜெபம் பண்ணினார். இந்த வாதை நீக்க வேண்டும், மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மன்றாடி ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நம்மையும் இந்த தேசத்தின் மக்களோடு இணைத்து கொண்டு நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஏசாயா 64 6 முதல் 7 வசனங்கள், எரேமியா 3:25, தானியேல் 9:5, 6, 9:20, 32:9, சங்கீதம் 33:12, எபேசியர் 1:18 இந்த வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் தங்களையும் ஜனங்களோடு இணைத்துக் கொண்டு அவர்கள் மன்றாடி ஜெபம் பண்ணினார்கள். என்னாகமம் 16:42 முதல் 50 வரை உள்ள வசனங்களில் ஜனங்களுக்குள்ளே வாதம் தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடுக்கும் நடுவே நின்றான். அப்போது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்தை நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்தவர்கள் 14,700 பேர். பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த மக்கள் மேல வந்தது என்பதை பார்த்து கோராகியர்கள் எதிர்த்து நின்றார்கள். தேவ அதிகாரத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள். அப்போது கர்த்தருடைய கோபம் அங்கே இறங்கி வந்ததை பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நாம் செத்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் நடுவாக நிற்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டின் ஆவி இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு தரும்படியாக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அருமையானவர்களே, இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். உமது நாமத்தை கூப்பிடுகிறவன் இல்லை. There is no one that calls your name. ஏசாயா 64:7, உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளுகிறவனும் இல்லை என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிற மக்கள் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், இப்படியெல்லாம் தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அவர் நாமத்தை சொல்லி ஆராதிக்கவில்லை. மக்கள் அநேக பொய் தெய்வங்களின் பெயர்களை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனால் உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறவன் இல்லை. நாம் அவரை நோக்கி கூப்பிட காரணம், அப்படி செய்வதற்கு நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்கவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீது தன் வாழ்க்கையிலே இந்த சத்தியத்தை அவர் புரிந்து கொண்டார். தேவனை ஆராதிப்பது அவருக்கு பிரியம் என்பதை அவன் அறிந்திருந்தார். ஆகவே தாவீதுக்கு பிரியமானது கர்த்தரை ஆராதிப்பது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை தொழுது கொள்ள, ஆராதிக்க, அவரை பணிந்து கொள்ள ஒரு நாளும் தவறாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இட் இஸ் a public worship. இது நம்முடைய கூட்டு பிரார்த்தனை. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். மனதார நாம் கர்த்தரை புகழ்ந்து பாடி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. ஆகவே இயேசுவினுடைய நாமம் உயர்ந்த நாமம், அது ஒப்பற்ற நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர், பூதலத்தோர், பூமியில் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் நாமத்தை உடையவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தில் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. அருமையானவர்களே, அந்த நாமத்தை உயர்த்துங்கள். உங்கள் வாழ்க்கையில அந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஓசியா 7:7 வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அக்கினி அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள், அவருடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை.
பாருங்கள், ஓசியா இந்த வடக்கு ராஜ்யத்தில் உள்ள இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களை குறித்து பேசுகிறார். அதில் வந்த 19 ராஜாக்கள் ஒருவன் கூட ஆண்டவரை ஆராதிக்கிறவன் இல்லை, அவர் பெயரை சொல்லி கூப்பிடுகிறவன் இல்லை. கர்த்தர் தான் அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். கர்த்தர் தான் அவங்களை ராஜாக்களாக அவங்களை ஏற்படுத்தினார். தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். ஆனாலும் அந்த ராஜாக்கள் ஒருவன் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடவில்லை, ஆராதிக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடாதவர்களுக்கு தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, ஆகவே அவர் நாமத்தை நீங்கள் ஆராதிக்காவிட்டால் அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படும். ரோமர் 1:21 வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று வசனம் சொல்கிறார். அப்படி என்றால் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அதற்காகவே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே 2வது ஊழியம், ஒரு ஆசாரியனுடைய 2வது ஊழியம் தேவனை ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்வது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது. ரோமர் 1:25 வாசிக்கிறோம், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்மை உண்டாக்கின கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே அவர் மகிமைப்படும்படியாக உங்களை ஒப்பு கொடுக்கல. அருமையானவர்களே, 32வது வசனத்தை வாசிக்கிறோம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவருமா இருக்கிறார்கள். சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறவர்கள் இவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். அது கடவுள் இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்தும், அதனால் அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை என்னன்னு தெரிஞ்சும் அவர்கள் துணிந்து செய்கிறார்கள். அவர்கள் செய்வது மட்டுமல்ல, அப்படி செய்யக்கூடியவர்கள் அவர்களிடத்துல பிரியப்படுகிறார்கள். நான் மட்டும் தண்டனை அனுபவிப்பதில்லை, தண்டனை அனுபவிக்க என்னோடு கூட ஆட்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். அருமையானவர்களே, ரோமர் 10:13 வாசிக்கிறோம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இது என்ன ரட்சிப்பு? தினந்தோறும் ஆண்டவர் நம்மை தீமையிலிருந்து ரட்சிக்கிறார், அநீதியிலிருந்து ரட்சிக்கிறார், சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். நமக்கு எதிராய் வருகிற சத்துருவுடைய சூழ்ச்சியிலிருந்து, தந்திரங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு ஆண்டவர் விடுதலையும் ரட்சிப்பையும் தருகிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் தீமையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் அவருக்கு வருகிற பிரச்சனையிலிருந்தும் அவர்களை தேவன் ரட்சிப்பார் என்பதைத்தான் கர்த்தருடைய வசனம் அங்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிக்கை 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டால் நமக்கு விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு, சுகம் உண்டு, ஜீவன் உண்டு. அருமையானவர்களே, ஆகவே ஆசாரியனுடைய 2வது ஊழியம், 2வது பணி என்னவென்றால் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். 3வது காரியத்தை பார்க்கிறோம், சத்தியத்தை தேடுகிறவன் இல்லை. There is no one that seeks the truth. எரேமியா 5:1 வாசிக்கிறோம், நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு உண்டு என்று வசனம் சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் மிக விலையேற பெற்ற வேதத்தை, வசனத்தை, சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு ஆசாரியனுடைய மிகப்பெரிய ஒரு ஊழியம், அடுத்த ஊழியம், வேதத்தை அவர்கள் தினதோறும் அவர்கள்
தியானித்து அதை மக்களுக்கு போதிக்க வேண்டும். ஆலயத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் வசனத்தை சொல்ல வேண்டும். ஒரு ஆசாரியன் தேவனுடைய வசனத்தை அவன் காத்துக்கொள்ள வேண்டும். எரேமியா 5:3 வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. ஆண்டவருடைய கண்கள் சத்தியத்தை நோக்குகிறது. அருமையான இன்றைக்கு உலகம் எங்கும் பொய்களும் கட்டுக்கதைகளும் பொய்யான தீர்க்க தரிசனங்களும் கள்ள உபதேசங்களும் நிறைந்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் இருக்கிறோம். நாம் சத்தியத்தை நாம் சரியாக தினந்தோறும் அதற்கென்று நாம் நேரத்தை கொடுத்து அமைதியாக உட்கார்ந்து வேதத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் வசனத்தை சொல்ல வேண்டும். அருமையானவர்கள், ஆகவே நாம் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்க வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். நமக்கும் அந்த வார்த்தை பிரயோஜனமானது, மற்றவர்களுக்கும் அந்த வசனம் பிரயோஜனமானது என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். ஆகவே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையா இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். எரேமியா 5:3 வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. 3 யோவான் 1:4 வாசிக்கிறோம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும். வசனத்தை படிப்பது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தினந்தோறும் ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. வேதத்தை வாசித்து எனக்கு வசனம் தெரியும் என்று சொல்வதல்ல, அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை பழக்குவிக்க வேண்டும். நீதியின் வசனத்திலே நாம் பழக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே இந்த உலக பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் இவைகள் எல்லாம் ஒழித்து விட்டு நமக்குள்ளாக தேவ வசனத்தின்படி நடக்கிற அந்த பழக்கம், அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோவான் 8:32 வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பொய்யான காரியத்திலிருந்து, அநியாயமான காரியத்திலிருந்து உங்களை இந்த சத்தியம் விடுதலையாக்கும். சங்கீதம் 119:72 வாசிக்கிறோம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்றார். அப்படி என்றால் ஒரு பக்கத்திலே பொன்னும் வெள்ளி, ஆயிரமான பொன் வெள்ளி, அப்படி என்றால் கிலோ கணக்குல தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு வந்து வைத்து ஒரு பக்கத்திலே வேதத்தை வைத்து உங்களுக்கு இதுல எது வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அநேக மக்கள் எதை விரும்புவார்கள்? பொன்னையும் வெள்ளியும் தான் விரும்புவார்கள். ஆனால் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, ஆயிரமான பொன் வெள்ளியை பார்க்கலாம், உம்முடைய வேதம் தான் எனக்கு நல்லது. பொண்ணு வெள்ளியும் அழிந்து போகும், அழியாதது உமது வேத சத்தியம். ஆகவே அந்த வேத சத்தியத்தான் எனக்கு வேண்டும், அதுதான் என்னை நல்ல வழியில நடத்தக்கூடியது என்பதை அவர் சரியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரியான தெரிந்தெடுப்பு தேவை. ஒரு ஆசாரியனுடைய மிகப்பெரிய ஒரு ஊழியம் வேதத்தை காத்து நடப்பது. ஆகவே இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த வேத வசனத்தை தியானியுங்கள். அருமையானது, ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசாரியர்களாக, ராஜாக்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? ஆண்டவர் சமூகத்தில் நின்று மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற முதல் ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இரண்டாவது, அவருடைய நாமத்தை ஆராதிப்பதற்காக, பொழுது கொள்வதற்காக. மூன்றாவது, அவருடைய வேதத்தை தினந்தோறும் வாசித்து தியானித்து மற்றவர்களுக்கு வசனத்தை சொல்லி ஆண்டவருக்கு நேராய் நடத்துவதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பதை சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக, உங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீர்கள்.
கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, அருமையான இந்த நல்ல உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீர் தெரிந்து கொண்டதனுடைய மிகப்பெரிய நோக்கத்தை, சத்தியத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, இந்த ஊழியத்தை செய்து உம்மை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. அவர்கள் உமக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக, அவருடைய குடும்பத்துக்கு, சபைக்கு, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும் என்று மன்றாடி ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.